ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ நம்ம இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அண்டு ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு மேட்சுமே ஒரே நாளில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிங்க் பால் டெஸ்ட்டாக நடந்த இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சூப்பரான வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் T20 கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் டெஸ்ட் மேட்சஸ் ஒன் டேஸ் எல்லாம் போனால் எங்கே போனாலும் தோற்றுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி விளையாண்டாங்க. ஒரு செம டீம் அது. பவுலிங் பேட்டிங் எல்லாமே செமையாக இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் சூப்பராகவே விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 311 ரன் அடித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜாஸ் டா சில்வா அதுக்கப்புறம் கவாம் ஹாஜ் ரெண்டு பேருமே சூப்பராக விளையாண்டாங்க. டா சில்வா அதிகமாக 75 ரன் சம்திங் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்க்ளேர் லோவர் ஆர்டரில் 50 அடிச்சிருந்தார். ஸோ ரொம்ப சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. 311 ரன் அடித்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் இறங்கினாங்க. அவங்களும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் மிடில் ஆர்டர்லேருந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சு அலெக்ஸ் கேரி 64 அடிச்சிருந்தார். உஸ்மான் கவாஜா மட்டும் 75 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா பேட் கமின்ஸ் லோவர் ஆர்டரில் 64 ரன் அடிச்சிருந்தார். 289 ரன்னுக்கு 9 விக்கெட்டுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 ரன் லீடோட வந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் இன்னிங்ஸில் 193 ரன் தான் அடித்தாங்க. டார்கெட் 215 தான். பட் இருந்தாலும் ஒரு செம்ம எஃபர்ட்டோட பவுலிங் போட்டாங்க. சமார் ஜோசப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இன்ஜுரி ஆகி பேட்டிங்கில் போயிருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் அதுக்கப்புறம் அந்த காலை வச்சுக்கிட்டு பவுலிங் போட்டு 7 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவை கேபால் இந்தியாவுக்கு அப்புறம் ஒரு ஃபேமஸ் வின் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. லாரா கமெண்ட்ரியில் லைவில் எமோஷ்னல் ஆகிட்டார். கூட அதை விட நல்ல விஷயம் என்னென்னா கூட கில்கிறிஸ்ட் இருந்தார். அதை ஸ்மைல் பண்ணி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு நல்ல மனுஷன், அது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த வெற்றி சூப்பரான வெற்றி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.